கர்த்தர் ஏன் நம்மை ரட்சித்தார்? எதற்காக? பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக மட்டுமல்ல, இந்த பூலோகத்திலே நாம் லாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக ரட்சித்திருக்கிறார். வேதத்துல பரலோகத்தை பற்றி 5% மட்டுமே வேதம் போதிக்கிறது. வேதம் எதை அதிகமா போக்கஸ் பண்ணுது? மீதம் இருக்கின்ற 95% வேதம் போதிப்பது பூலோக வாழ்க்கையை பற்றி வேதம் போதிக்கிறது. அதிகமா பேசப்படுகின்ற ஒரு காரியம் ஒன்று இருக்கும் என்றால் பூலோக வாழ்வு. புதிய ஏற்பாட்டில் கூட நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமா என்ன பேசுவார் அப்படின்னா பூலோக வாழ்க்கையை பற்றி தான் பேசுறாரு. அப்படின்னா என்ன? பூலோக வாழ்வு முக்கியம் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. பழைய ஏற்பாடு அதை தான் போதிக்குது, புதிய ஏற்பாடு அதை தான் போதிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நேரத்தில் சபையில பாருங்க, பரலோகம் ரட்சிக்கப்பட்டா அடுத்து நேரம் டைரக்டா பரலோகம் தான் பிரதர், பரலோகம் அதுக்கு அது நோக்கி போயிட்டு இருப்போம். நான் சொல்றேன், நிச்சயமா ஒரு நாள் போவோம். போற வரையில இந்த பூமியில வெற்றிகரமான, லாபகரமான, மிகவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.